கிருஷ்ணமூர்த்தி வணக்கம். விவரம். வணக்கம். குதிரை பேரம் நடத்தியதாக ஊத்தங்கரை தாவேகா எம்எல்ஏ இளையராஜா அளித்த புகாரின் அடிப்படையில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் இதுவரை 14 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவர்களில் ரமேஷ் என்பவருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் நேற்று தினம் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வழக்கை மாநில போலீசார் விசாரித்தால் தங்களுக்கு நியாயம் கிடைக்காது என்று கூறி விசாரணையை சிபிஐக்கு மாற்ற வேண்டும் என ரமேஷ் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி எஸ் ஏ தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி அருள்மோகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ராகவாச்சாரி உடற்பயிற்சி நிலையம் நடத்தி வரும் மனுதாரரை சம்பந்தம் இல்லாமல் இந்த வழக்கில் கைது செய்து 15 நாட்கள் சிறையில் அடைத்துள்ளதாக குறிப்பிட்டிருக்கிறார். வழக்கில் குற்றச்சாட்டப்பட்டுள்ள மற்றவர்களிடம் தொலைபேசியில் பேசினார் என்பதற்காக மனுதாரருக்கு எதிராக இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் மாநில காவல்துறையினர் விசாரணையில் தங்களுக்கு நம்பிக்கை இல்லை என்பதால் இந்த வழக்கை சிபிஐ அல்லது வேறு ஏதேனும் விசாரணை அமைப்புக்கு மாற்ற வேண்டும், எந்தவித வாரண்டும் இல்லாமல் மனுதாரர் வீட்டில் சோதனை நடத்திய போலீசார் 1,03,000 ரூபாய் பறிமுதல் செய்திருக்கிறார்கள் என்று வாதங்கள் வைக்கப்பட்டது. காவல்துறை தரப்பில் ஆஜரான அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஜான் சத்யன் 10 எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்க பேரம் பேசப்பட்டுள்ளதாகவும் இந்த குற்றச்சதியில் மனுதாரருக்கு எந்த தொடர்பும் இல்லை என்றும் இதுவரை 2 கோடி ரூபாய்க்கு மேல் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது, பொய் வழக்கு ஜோடிக்க வேண்டிய அவசியம் தங்களுக்கு இல்லை என்றும் ஆதாரங்கள் சேகரிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தமிழக தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் விஜயநாராயண் வழக்கின் புலன் விசாரணை ஆரம்ப கட்டத்தில் உள்ளதால் எந்த ஒரு இடைக்கால உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என்று கேட்டுக்கொண்டார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட தலைமை நீதிபதி அமர்வு மனுவிற்கு 4 வாரங்களில் பதிலளிக்கும்படி மத்திய மாநில அரசுகளுக்கும் சிபிஐக்கும் உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார்கள். மேலும் மனுதாரர் ரமேஷுக்கு எதிரான வழக்கின் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்தும் தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.